நெல்லையில் இலக்கியங்களில் இந்துத்துவம் பொங்கல் மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பசுத்தாய் அறக்கட்டளை அமைப்பின் சார்பில் பாளையங்கோட்டை பாலபாக்கியா ஹாலில் நடைபெற்ற இந்த பொங்கல் மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பொங்கல் மலரின் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் பசுத்தாய் கணேசன் தலைமை வகித்தார். இந்து முன்னணி அமைப்பின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் கா. குற்றாலநாதன் முன்னிலை வகித்தார். ஆசிரியை செண்பகவல்லி குத்துவிளக்கு ஏற்ற கிருஷ்ணபிரியா, சந்திரகனி ஆகியோர் இறைவணக்கம் பாடினர். தமிழக அரசின் தமிழ் செம்மல் விருது பெற்ற எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு புத்தகத்தை வெளியிட அதனை தமிழ் செம்மல் விருதாளர் கவிஞர் பாமணி அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்து முன்னணி அமைப்பின் தென் பாரத அமைப்பாளர் கா. பக்தன் வாழ்த்துரை வழங்கினார். தொகுப்பாசிரியர் நை. கரிகாலன் ஏற்புரை வழங்கிட பசுத்தாய் அறக்கட்டளையின் அறங்காவலர் நா. சண்முகசுந்தரம் நன்றி உரை ஆற்றினார். இவ்விழாவில் தினமலர் சீனிவாசன், எழுத்தாளர் சங்கர்ராம், லெட்சுமணன், டி.வி. சுரேஷ் யோகிராம், கவிஞர் மூர்த்தி, பேராசிரியர் கட்டளை கைலாசம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி பசுத்தாய் அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்துத்துவம் பொங்கல் மலர் வெளியீட்டு விழா இப்போது துவங்க இருக்கிறது. நம்முடைய பாரம்பரிய முறைப்படி மார்கழி மாதம் பஜனையோடு ராஜகோபால சுவாமி பக்தர் குழுவின் சார்பாக பஜனையோடும் அதே நேரத்தில் ஆருத்ராவினுடைய நாள் இன்று ஆருத்ராவினுடைய அந்த நாளால் இன்று திருவாசக திருமுறை பதிகங்களோடும் இந்த நிகழ்ச்சி இறைவனுடைய அருளால் இனிதே துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைக்க இருக்கக்கூடிய திரு பசுத்தாய் கணேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முத்தாலங்குறிச்சி திரு காமராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். புத்தகத்தினுடைய இன்னொரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக வருகை தரக்கூடிய தமிழ்ச்செம்மல் பட்டிமன்ற நாவலர் ஐயா பாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய தென் பாரத அமைப்பாளர் திரு பக்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பசுத்தாய் பொங்கல் மலை செய்த பேராசிரியர் திரு கரிகாலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பசுத்தாய் அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் திரு சண்முகசுந்தரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய பாரம்பரிய முறைப்படி திருவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. ஆசிரியர் திருமதி செண்பகவல்லி அவர்களை திருவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. இறைவணக்கம் பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி தருமாறு திருமதி கிருஷ்ணபிரியா மற்றும் சந்திரகனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிரம்பிரை போலும் ஈச்சனை மகந்தனை ஞான கொழுந்தினை
போற்றுகின்றேனே. ஆண்டுகளாக பசுத்தாய் அறக்கட்டளையின் சார்பாக பசுத்தாய் பொங்கல் மலர் சிறப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த புத்தக வெளியீட்டு நமக்கு அதனை அறிமுகப்படுத்த திரு காமராஜ் அவர்களையும் தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற முதல் பிரதியை பெறும் பாமணி அவர்களையும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற திரு பக்தன்ஜி அவர்களையும் இந்த மலரை தொகுத்து நமக்கு அந்த பேராசிரியர் முனைவர் பெரியாளன் அவர்களையும் வருக வருக என பசுத்தாய் அறக்கட்டளையின் சார்பாக தமிழ் இலக்கியங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் போய் கேட்டீங்கன்னா பத்துப்பாட்டை பற்றி தெரியாது, குத்துப்பாட்டு பற்றி தெரியும். ஏன் அந்த அப்படின்னா இவர்கள் தமிழை அழிப்பதற்காக மட்டுமே தமிழ் தமிழ் என்று பேசுகிறார். ஏன்னா தமிழ் இலக்கியங்கள் அது அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் தமிழ் தமிழ் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தோம், அரசியல் பண்றோம். ஏன் தமிழை நம்ம முன்னிலைப்படுத்துவது இல்லை என்றால் தமிழ் வளர்ந்தால் தமிழன் உணர்ந்தால் யார் வளர்ச்சி பெறுவாங்கன்னு சொன்னா இந்துத்துவவாதிகளாக நீங்க தான். இது எவ்வளவு சரியான கருத்து அப்படி சொன்னா திருக்குறள்ல இருக்கிற எந்த குறளையும் மாணவர்கிட்ட கொண்டு போறதில்லை. 3 மார்க் கேள்வியில அது முடிச்சிடுறாங்க. திருக்குறள் திருவள்ளுவருக்கு செல்ல வைக்கிறாங்க. ஆனால் திருக்குறளை மாணவர்கிட்ட கொண்டு போறது இல்லை. இந்த நிலையில் ஐயா வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருடைய வாழ்க்கையில பெரிய சாதனை ஒன்று புரிந்தார். இலக்கியங்களில் இந்துத்துவம் சம்பந்தமாக ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதுல சிறு சிறு நூல்களாக இலக்கியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக இன்று வெளியிடக்கூடிய புத்தகம் பசுத்தாய் பொங்கல் மலர்னுடைய இலக்கியங்களில் இந்துத்துவம் என்கின்ற புத்தகத்தினை தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற மரியாதைக்குரிய முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் வெளியிடுவார்கள். திரு பாமணி அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள்.
அடுத்ததாக எங்கும் எதிலும் இந்துத்துவம் என்கின்ற புத்தகத்தை திரு பாமணி அவர்கள் வெளியிட தினமலர் சீனிவாசன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஐயா அவர்கள் எழுதிய அருமையான 2 நூல்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்தது. இந்த இடத்தில் தான் இந்த நூலை வெளியிட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் ஓலைச்சுவடிகள் எல்லாம் கட்டளை கைலாசம் ஐயா வந்திருக்கிறார்கள். ஓலைச்சுவடிகளை எல்லாம் இங்கே இருந்து கண்டுபிடித்து எடுத்து அதையெல்லாம் நூலாக ஆக்கி கொண்டிருந்தவர். அதே போல் ஓலைச்சுவடிகளை எல்லாம் எங்கெல்லாம் இங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உயேசா ஐயா அவர்கள் வருகை தந்த போது அவர் நேரா வந்த இடம் ஆழ்வார் தந்தகை. ஆழ்வார் தந்தகையில் மதர்கவி ஆழ்வார் பாடிய கண்ணில் சிறுதுளி நாம என்ற பாடலை 4000 முறை பாராயணம் செய்து நம்மாழ்வார் சன்னதியிலே பாராயணம் செய்த பிறகுதான் அவருக்கு 10 பாட்டு குழந்தைக்கு போன்ற ஓலைச்சுவடிகள்லாம் கிடைச்சாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு சிறுமி கொண்டு ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தாங்க. ரொம்ப நாள் எங்களுடைய பரல்ல இந்த ஓலைச்சுவடி கிடந்தது, இந்த பரல்ல கிடக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடி என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்களாம். அப்படி எடுத்து கொடுக்கும் போது பார்த்தாதான் அது முக்கியமான ஒரு ஓலைச்சுவடியாக இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு தாமிரபரணி கரை தான் உண்மையிலே ஒரு தமிழுக்கு பிறந்த இடமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். பொதிகைமலை தான் தமிழ் தோன்றிய இடம். தென்றலோடு உடன் பிறந்தாள் என்று தஞ்சாவூரில் இருந்து சோழமன்னன் பாடுகிறான்னா அதை எங்க பார்த்து பாடுறான் அப்படின்னா, நம்ம தாமிரபரணியும் பொதிகை உச்சியில் இருக்கக்கூடிய தென்றலும் நம்மளோட தமிழும் தோன்றியக்கூடிய இடத்தை பார்த்ததுதான் நம்ம பாடுகிறான். மதுரையிலே பாட்டிய மன்னன் பாடுவான், பொதிகைமலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அட்டில். அந்த தென்றலும் தாமிரபரணியும் தமிழும் ஒன்றாக தோன்றியது. அதனால்தான் அகத்திய பெருமாள் ஏகாந்த நிலையிலே இன்றைக்கு பொதிகைமலை மேலையிலே இருக்கிறார். அகத்தியர் இருக்கக்கூடிய அந்த இடம், அகத்தியர் உருவாக்கிய அந்த தாமிரபரணி நதி, இது எல்லாம் நமக்கு சிறப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2018 காலகட்டத்தை இந்த இடத்திலே நினைத்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இலக்கியம் என்றாலே எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால், பக்தி இலக்கியத்தை இலக்கியமாக கருதுவதே கிடையாது. இங்கே கட்டளை கைலாசம் வந்திருக்கிறார்கள், கவிஞர் மூர்த்தி வந்திருக்கிறார்கள், எழுத்தாளர் நிறைய எழுத்தாளர்கள், குழந்தை எழுத்தாளர் சோடாமணி வந்திருக்கிறார், தலவாய் ஐயா வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி எழுத்தாளர்கள் நிறைய எழுத்தாளர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். எங்களுடைய சங்கரராமன் ஐயா, திருக்குறள் ஐயா எல்லாம் வந்திருக்குது, திருமணர் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய தமிழ்ச்செவன் பாவணி, இவங்கெல்லாம் எங்களோட இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இலக்கியத்திலே இயங்கி கொண்டிருக்கிறவங்க. இவங்க எல்லாமே நாங்க பக்தி இலக்கியத்தை தொட்டு பேசினாலும் கூட எங்களை இலக்கியம் என்றால் அந்த பக்தி இலக்கியத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க. பக்தி இலக்கியம் என்றாலே அந்த இலக்கிய குழுக்கள் எங்களோட நாவல் எழுதுவது வரையும் மற்ற ஆட்களையும் தான் பெருசா சொன்னாங்க. தலபுராணங்கள் எழுதவங்க எல்லாம் எங்களை எந்த இடத்திலும் இலக்கியவாதி என்று நினைப்பதே கிடையாது. நம்மளுடைய தாமிரபரணி ஆற்றில் 144 வருடங்களுக்கு முன்னால் புஷ்கரம் கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த புஷ்கரம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்த போது தினமலரில் நம்மளுடைய சங்கரராமன் ஐயா, நம்மளுடைய தினமலர் சீனிவாசன் ஐயா எல்லாம் கட்டுரை எழுதியிருக்காங்க. நான் தினகரன்ல ஒரு 100 நாள் கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் வேளாங்குறிச்சி ஆலயத்துல இருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஐயா, புஷ்கரம் நம்ம தாமிரபரணியில நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி புஷ்கரம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அனுமதி கிடைக்கும். ஏன்னா கோர்ட்ல ஒரு ஆர்டர், கோர்ட் ஆர்டர் புஷ்கரம் நடத்தக்கூடாது. இதுவரைக்கும் தாமிரபரணியில புஷ்கரம் நடக்கவே இல்லை, புஷ்கரம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு வாங்கிட்டாங்க. அந்த தடை உத்தரவை நம்ம நிவர்த்தி எடுத்து 2018 நம்ம புஷ்கர திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இதுக்கு முன்னால் புஷ்கரம் நடந்த விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சங்கரராமன் ஐயா, அதாவது தட்டாத கோயிலை எல்லாம் தட்டி, திறக்காத கோயிலை எல்லாம் திறக்க வைத்து, தலபுராணம் எழுதி அதை கும்பாபிஷேகம் பார்த்து இங்கே அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிற ஐயா, 12 வருடங்களுக்கு முன்னால் ஆந்திராவிலிருந்து ஒரு 3000 யாத்திரைகள் வந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து அதை புகைப்படமாக வைத்திருந்தார்கள். அதை கொண்டு கொடுத்தோம், அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுதுதான் என்னுடைய தலைத்தாமிரபரணி என்ற புத்தகத்திலே நான் அந்த புஷ்கரம் நடத்திய விஷயத்தை ஒரு இடத்திலே பதிவு செய்திருந்தேன். அந்த தலைத்தாமிரபரணி புத்தகம் கடைசி பிரதிநிதியானதுக்கு அந்த அட்டப்படக்கூட இல்லாமல் இருந்தது. அந்த புத்தகத்தை தூக்கி கொண்டு நாங்கள் கொண்டு போய் வழக்கறிஞர் மூலமாக
கோர்ட்டில் நீதிபதி கிட்ட ஒப்படைக்கும் போது தான் பார்த்துட்டு ஆகா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தாமிரவரணி புஷ்கரம் நடக்கிறது என்று தெரிந்து உடனே எங்களுக்கு வந்து அந்த ஆறு கிடைச்சது. உடனே வேலை ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து மகா புஷ்கரம் அப்படிங்கிற தாமிரவரணி மகா புஷ்கரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஆயிட்டு. அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. வேளாக்குறிச்சி ஆதியில் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. 18 குருமகான் சன்னிதானங்களும் அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக வந்திருந்தாங்க. என்ன வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தாமிரவரணியை பத்தி எழுதுவதற்காக ஒரு வாய்ப்பு. அதில் வந்து நான் 144 படித்தல்களையும் தொகுத்து நவீன தாமிரவரணி மகாத்மியம் அப்படின்னு, ஏன்னா தாமிரவரணி மகாத்மியம் நிறைய இருக்கு. ஐயா கூட தாமிரவரணி மகாத்மியம் எல்லாம் போட்டிருக்காங்க. நவீன தாமிரவரணி மகாத்மியம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுனேன். அப்போ சாமி என்கிட்ட கேட்டது, நவீனம் அப்படின்னு சொல்றேன், இதுல இன்னத்தை நவீனம் புகுத்தி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஐயா 144 படித்துறையும் பத்தி நான் வந்து பேசின பேச்சு ஆடியோவா இருக்கு. அந்த ஆடியோ பேச்சை இதுல QR கோட்ல போட்டிருக்கோம். ஒரு இடத்துல நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை ஸ்கேன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கவங்க கூட புத்தகம் வாங்காம படிக்கலாம். ஐயா அந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே சரி என்று சொல்லி 1000 புத்தகத்தை உடனே காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அந்த புத்தகத்தை பிரம்மாண்டமாக வெளியிட்டார்கள். அதன் பயனாக கடந்த எடப்பாடி ஐயா காலத்துல எனக்கு வந்து தமிழக அரசுடைய விருதும் தமிழ்ச்செம்மல் விருதும் கிடைத்தது. எனக்கு இது எல்லாம் போட்டது யாருன்னா தாமிரவரணி போட்ட பிக்சர். தாமிரவரணி பிறந்த நாள், தாமிரவரணி தண்ணீர் குடித்த நாள், தாமிரவரணிக்காக வாழ்ந்த நாள். எனக்கு தாமிரவரணி போட்ட பிச்சை தான் நான் எழுத்தாளர். இன்றைக்கு வந்து எழுத்தாளனாக வந்து உங்களிடம் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். பசுதாய் அப்படிங்கக்கூடிய அந்த நூலில் எழுந்து பார்த்து ஒவ்வொரு இலக்கியங்களும் எங்கெங்கெல்லாம் அந்த இந்துத்துவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக எழுதியிருந்தாங்க. உண்மைதான். நீங்க வந்து எந்த இலக்கியத்தையும் எங்கேயும் எடுத்து பார்த்தீர்கள், ஆனால் நம்மளுடைய இந்த சாம்ராஜ்யத்தை வந்து அசைக்கவே முடியாது. அதை நான் பார்த்துருக்கிறேன். நான் கூட சில நேரங்களில் எழுதும் போதெல்லாம் ஒரு தடவை வந்து அத்திரிமலை யாத்திரையை பற்றி எழுதி ஒரு யூடியூப்ல போட்டிருந்தோம். அந்த அத்திரிமலை யாத்திரையில உள்ள வரலாறை பற்றி நான் பேசும்போது நான் பேசுறதுக்கு கீழே கூட என் கூட ஒருத்தம் போட்டிருந்தான். மகாபாரதத்துல காமராசு ராமர் கூட நடந்தே வந்தாரு தாமிரவரணியில் அப்படின்னு. இன்னொருத்த கிண்டல் பண்ணி போட்டிருந்தான், சீதா தேவிக்கு இவர் தான் சித்தப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் அவங்க எல்லாம் மட்டம் தட்டுற நேரத்துல என்ன சீதாதேவி அம்மாவுடைய சித்தப்பான்னு சொல்லும் போது எனக்கு பிள்ளை சீதாதேவியா வந்துட்டாலேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். நான் கீழே அவங்க உடனே சொன்னேன். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் போற போக்குல தூக்கி போடுவாங்க. தூக்கி போடும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இங்க வந்த நேரம், உங்களை எல்லாம் பார்த்த நேரம், எனக்கு உண்மையிலே இந்த நேரத்துல சக்திவேல் என்னுடைய அத்தானுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு மாப்பிள்ள கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க வரணும், எங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயக்குமார் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு தெரியும். அவரை பார்த்து நான் நிறைய நேரத்துல அதிர்ந்திருந்திருக்கேன். சில இடத்துல ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சில நேரத்துல அவரை மாதிரி அவர் பக்கத்துல இருக்க முடியுமான்னு நினைச்சிருக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து இருக்கக்கூடிய இந்த அரங்குல இந்த புஷ்கர திருவிழாவை ஆலிகுடியிலே எங்களுடைய ராஜேஷ் ரொம்ப பிரமாதமா ஒரு தனி லிங்கமே உருவாக்கினார். லிங்கத்தை உருவாக்க முடியுமான்னு உருவாக்கினார். அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இதுல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தாமிரவரணியில வந்து நான் 2018 ஒரு வழக்கு தொடர்ந்தேன். தாமிரவரணி சாக்கடை கலக்கக்கூடாது, படித்துறைகளை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி 2014 அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. மதிப்பாட்டுக்கு நீதியரசர்கள் சுவாமிநாதன் ஐயாவையும் கோலேஜி ஐயாவும் தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, சாக்கடையை கடக்காமல் உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது மாநகராட்சி பேரூராட்சி அமைப்புகள் வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்து அறநிலைத்துறை வந்து மண்டபங்களை எல்லாம் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 2014 தீர்ப்பு கொடுத்துச்சு. நவம்பர் வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. அதனால எந்த உலக வரலாற்றிலே, தாமிரவரணி வரலாற்றில் உலக வரலாற்றிலே ஒரு நதிக்கு நேரடியாக நம்ம சிவா சாமிநாதன் ஐயாவும் புகழேந்தி ஐயாவும் நேரில் வந்தாங்க. நாங்கள் போய் சாக்கடை எல்லாம் காட்டி, மண்டபத்தை எல்லாம் காட்டி, அந்த மண்டபத்தில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மண்டபத்தை பார்த்துட்டு, வீராளி மண்டபத்தை எல்லாம் பார்த்துட்டு, இதை 100 கோடி ரூபா கொடுத்தாலும் இப்போ கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சிப்பட்டு அவங்க போனாங்க. இன்றும் அது நிறைவேற்றப்படவில்லை. அதனால கட்டமாவட்ட கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ட் அவமதி வழக்கை நாங்கள் போட்டு அந்த வழக்குக்காக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நடந்திருக்கு. அதாவது மாதிரி நாங்கள் கூப்பிட்டு கேட்டாலும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆகவே நான் வந்து ஒரு மனிதனை, அதாவது ராஜஸ்தானில் இருந்து, அதாவது அவரை வந்து நீர் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜேந்திர சிங் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ராஜஸ்தான்ல நிறைய குளங்களை எல்லாம் சீரெடுத்திருக்காரு. அவர் வந்து நம்மளுடைய தாமிரவரணிக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. நியமனம் பண்ணி இன்னைக்கு அவர் வந்து காப்பரிக்கு அந்த ஹோட்டலில் இருக்கிறாங்க. நாளைக்கு கரெக்டாக 6:45 எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. நாளைக்கு 4:30 நாங்கள் தாமிரவரணி தோறும் மேலேருந்து கீழே வரைக்கும் போய் ஒரு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையின் மூலமாக நிறைய பேர் கேட்குறாங்க,
நதியை வந்து காப்பாற்றவே முடியாதுயா, முடிஞ்சு போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை, முடியும். ஆதிச்சநல்லூர் தான் உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி நாங்க வழக்கை தொடர்ந்தோம். ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த வழக்கை எடுத்தாரு. இன்னைக்கு பொருளை அருங்காட்சியகத்தை திறந்திருக்கிறாங்க. பொருளை அருங்காட்சியகத்துல இன்னைக்கு சொல்லப்போனா 10 நாள்ல 36,000க்கு மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்கிறாங்க. உலகத்திலே இரும்பு முதல் நாகரிகம் கொடுத்தது தாமிரபரணி கரை நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி நிறுவனம் பண்ணியிருக்கோம். அப்படி நிர்மிக்கப்பட்ட இந்த தாமிரபரணி வற்றாத ஜீவநதியா இருக்க தாமிரபரணியில ஒரே ஒரு விஷயம், ஆன்மீகம் நினைத்தா தான் முடியும். ஒரே விஷயத்தை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஊரெங்கிலும் நீர் அதாவது சொல்லப்போனா நம்ம நதியில பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணியை பொறுத்தவரை தாமிரபரணி தோன்றக்கூடிய இடத்துல நம்மளுடைய மரங்கள் போய் மேகக்கூட்டத்தை இழுத்துட்டு வரும். அந்த அளவுக்கு நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய மே மாசம் 1ஆம் தேதி பொரிய வழியில் இருக்கக்கூடிய அகத்தியரை காண நம்ம சென்றோம்னா நம்மளுக்கு மேல மேகக்கூட்டம் இருக்கும். மே 1ல அதுல வந்து மயக்கா இருக்கக்கூடிய இந்த மயக்கு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மேகக்கூட்டம். அந்த மேகக்கூட்டத்தில் மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகத்தை கொண்டு அழகாக அந்த நதி வந்து வற்றாத ஜீவநதியா வைத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட ஊற்றுக்கள் வந்து தாமிரபரணியில் இருந்தது. எனக்கு தெரிந்து 2 ஊற்றுக்கள். அதில் ஒன்று ராமரால் சடாய தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இடத்தில் அவரை வணங்கப்படும் இடத்தில். இன்னொன்று பாத்தீங்கன்னா நேரம் நீங்க கருவையில் இருக்கக்கூடிய அக்கினி தீர்த்தம் என்ற படத்துல கருவையில 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள நடந்து போடணும். பச்சையாற்றோடய நடந்து போனீங்கன்னா உள்ள இருக்க அக்கினி தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய இடத்துல போய் நாங்க பார்த்துட்டு வந்தோம். அந்த தருவை தீர், அதாவது இது எல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் தாமிரபரணியில் ஊற்று காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமே இந்த ஆன்மீகம் தான். நம்ம ஆன்மீகம் இல்லை அப்படின்னா அந்த 2 ஊரையும் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் வற்றாத ஜீவநதி சொல்லக்கூடிய சீவநதி பற்றி இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு படித்துறைகள், இன்றைக்கு கோயில்கள் 25 வருடங்களுக்கு முன்னால எனக்கு முன்னாலே ஐயா போயிட்டாங்க. ஐயாவை பார்த்தா நான் எழுத ஆரம்பிச்சேன். ஐயா போன கோயில் ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தா கல்லெல்லாம் உடைந்து கிடந்தது. உள்ள போனோம் அப்படின்னா எங்களை முதல்ல எங்களை விரட்டுறது எது விரட்டும் அப்படின்னு சொன்னா உள்ளே இருக்கக்கூடிய வவ்வால்கள் வரும். அடுத்தபடியாக கருநாகம் வரும். கருநாகம் என்று சொல்லக்கூடிய நம்ம சிவனாக வளர்க்கக்கூடிய சிவபெருமானை எங்களுக்கு காட்சி தருவார். உள்ள நிறைய ஊரில் இருக்கக்கூடிய மாடுகளை எல்லாம் கோயிலுக்குள்ளதான் அடைச்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் விரட்டி கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட கோயில், 100க்கும் மேற்பட்ட கோயில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது என்று சொன்னால் அது விழிப்புணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு. அந்த ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்து முன்னணிக்கு நான் வந்து தலைவணங்குகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த நிறைய பேசலாம். ஆனா இன்னும் எனக்கு இந்த காலையில இருந்து நான் விழுக்க தாமிரபரணின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25-30 பக்கங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 6:45 திரும்ப அந்த மீட்டிங் திரும்ப ஆரம்பிக்கணும். அதனால உங்ககிட்ட சீக்கிரமா விடைபெறக்கூடிய ஒரு அவசியமும் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய எல்லோருடைய முயற்சியிலும் அடுத்த வருடம் தாமிரபரணியை நல்ல நதியாக மாற்றி காட்ட வேண்டும். உங்களுக்கெல்லாம் வேண்டுகோளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த பசுத்தாய் பொங்கல் மலர் வெளியிடுவதற்காக சில நல்ல இதயங்கள் மிகப்பெரிய அளவில் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய சண்முக சுந்தரம்ஜி அவர்கள் அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்துவார்கள். அதனை